Nurul Islam Center for Higher Education, deemed to be university. Admission open now. Shape your future with NICHE. பாஜக தேசிய தலைவர் நிதின் நபீனை தமிழக பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரன் சந்தித்திருக்கிறார். டெல்லியில் நிதின் நபீனுடன் நயினார் நாகேந்திரன் இந்த சந்திப்பை நிகழ்த்தியிருக்கிறார். தமிழக அரசியல் சூழல் குறித்து ஆலோசித்ததாக தகவலும் வெளியாகியிருக்கிறது. பாஜக தேசிய தலைவர் நிதின் நபீனை தமிழக பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரன் சந்தித்திருக்கிறார். விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் ரமேஷ்குமார். வணக்கம் ரமேஷ்குமார், இந்த சந்திப்பு தொடர்பான முழு விவரங்கள். டெல்லியில் பாஜக தேசிய தலைவர் நிதின் நபீன் அவர்களை தமிழக பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரன் அவர்கள் சந்தித்து பேசியிருக்கிறார். இது ஒரு மரியாதை நிமித்தமான சந்திப்பு என்று நயினார் நாகேந்திரன் தரப்பில் கூறப்படுகிறது. இருந்தாலும் கூட அண்மையில் நடந்து முடிந்த சட்டப்பேரவை தேர்தலில் பாஜக படுதோல்வியை சந்தித்திருக்கிறது. இந்த தோல்விக்கான காரணம் குறித்து தன்னுடைய விளக்கங்களை அவர் அளித்ததாக கூறப்படுகிறது. எதனால் இந்த தோல்வி ஏற்பட்டது, அடுத்து கட்சியில் செய்யப்பட வேண்டிய முக்கியமான நடவடிக்கைகள் என்ன என்பது குறித்து இருவரும் ஆய்வு செய்ததாக கூறப்பட்டது. நயினார் நாகேந்திரன் தெரிவித்த கருத்துக்களை பாஜகவினுடைய மூத்த தலைவர்களான பிரதமர் மோடி மற்றும் அமித்ஷா ஆகியோரிடமும் நிதின் நபீன் அவர்கள் எடுத்துச் செல்வார் என்று கூறப்படுகிறது. அமைப்பு ரீதியாக வேறு ஏதேனும் மாற்றங்களை செய்ய வேண்டுமா என்பது குறித்தும் கருத்துக்களை கேட்டறிந்து இருவரும் ஆய்வு செய்ததாக கூறப்படுகிறது. விவரங்களுக்கு நன்றி ரமேஷ்குமார். Nurul Islam Center for Higher Education, deemed to be university. Admission open now. Shape your future with NICHE.